வணக்கம் நண்பா. பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்களா 2024 டிசம்பரில் வந்து பார்த்திங்களா 296 வேகன்சி வந்துச்சு. அந்த வேகன்சி வந்து பார்த்திங்களா எல்லாருமே விண்ணப்பிச்சிட்டிங்களா? நாளை வந்து பார்த்திங்களா இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்களா க்ளோஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. 8/1/2025 வந்து பார்த்திங்களா முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்களா விண்ணப்பிக்கலாம், உடனே விண்ணப்பிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இது வரைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்திங்களா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் புகைப்படம் சான்றப்பத்துடன் இருக்குது. அதில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒட்டிட்டு அந்த கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மேலே சீல் வச்சு சைன் பண்ணோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் எழுதிக்கணும். என்ன போஸ்ட்டுன்னு தெரியலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்காதீங்க, போய் பார்த்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிக்கங்க. உங்கள் அப்பா பேர் எழுதிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் உங்களுடைய கணவர் பேர் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டு, டிசி எது வேணாலும் வச்சுக்கலாம். பிறந்த தேதி எழுதிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அது பக்கத்தில் எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலின ஆனா பெண்ணாங்கிறது கொடுத்துக்கலாம். உங்களுடைய முகவரி பர்மனண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரு கேட்டுருக்காங்க. நீங்கள் இது கொடுத்தீங்களா சான்று இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நகல் வைக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் யூஸில் இருக்கிறதா கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. மதம் என்ன மதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாதியோ அதை கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2024 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுங்கும் போது நீங்கள் 18 இருந்து 45 இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் 18 கீழே வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருங்க சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனோட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கலாம், அது தப்பு இல்லை, கம்மியாக தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எது வரைக்கும் படிச்சுக்கிறீங்க எல்லாமே இதுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறை பணியாளர்கள் கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. வெளித்துறை மற்றும் உள்துறை வேகன்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் எதுவோ அது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தகுதி இருக்குன்னு கோர்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்களா இதில் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்களா அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/12/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். என்ன கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/12/2024 அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் இறுதியாக பயின்ற கல்லூரி அப்படி எல்லாம் பள்ளியில் வந்து பெறப்பட்ட சான்றிதழ் நாங்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் முடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறுதியாக பயின்ற நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிகிரி தான் முடிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தால் 10th 12thலாம் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக எது பெறப்பட்டீங்களோ அதை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் கொடுக்கலாம். எஃப்ஐஆர் பதிவு ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தா அதுக்கு நிலுவையில்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆமாம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கு நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதில் ஏதாவது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஏதாவது இருந்தால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையோ கணவரோ யாராவது இந்த சமய அறநிலையத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருந்தாங்களோ அவங்களுடைய பேர் எழுதிக்கிங்க. பேர் தந்தை கணவர் பெயர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தந்தை பெயர், உங்கள் அப்பாவோட தந்தை பெயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பதவி, அவங்க என்ன பதவியில் வேலை செஞ்சாங்களோ அது கொடுத்துக்கலாம். பணியில் சேர்ந்த நாள், அவங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்தாங்களோ அந்த நாள் கொடுத்துருங்க. பணிபுரியும் திருக்கோயில், என்ன கோயிலோ அந்த கோயில் கொடுத்துருங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிந்து வருவதற்கான சான்றிதழ், இங்கே தான் வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்த சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்கன்னா அங்கே அவங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அது வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. உறுதிமொழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், தந்தை பேர் எழுதிட்டு மேற்கூறிய அனைத்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே பொய்யா இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பணியிலிருந்து நீக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லி நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ அனுப்ப போகிறீங்களோ அந்த 4 இடம் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அட்டஸ்டேட் வாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புகைப்படம் ஒட்டியிருப்பீங்க. புகைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் சீல் வச்சு கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சைன் போடுறீங்களையும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ்னு சொல்லி கொடுத்துருங்க. பள்ளி சான்றிதழ்கள் இணைக்கப்படணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி எது லாஸ்ட்டாக வரைக்கும் படிச்சுக்கிறீங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதெல்லாம் கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டு இணைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே இணைக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி சான்றிதழ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டஸ்டேட் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் பதவி பெற்ற அதிகாரியிடம் வந்து நன்னடத்தை சான்றிதழ், நீங்கள் உங்களுடைய இப்போ கரண்டில் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு A4 சீட்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். A4 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கவர் வாங்கிக்கிங்க. போஸ்ட் கவர் வாங்கிட்டு உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத இன்னொரு கவர் வாங்க. இன்னொரு கவர் வாங்கி அதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிங்க. ரைட் சைடில் ஒட்டி நீங்கள் உள்ளே வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அனுப்பலாம் உடனே இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போஸ்ட் மூலிமா போய் சேருன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் தெரியலனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்ஸு என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி அனுப்பணும் எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் அனுப்பிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.